ஹல்லேலூயா. ஆமென். எடுத்துரையில் வாசியுங்கள் 102வது சங்கீதம் 13ஆம் வசனம். ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் எழுந்தருளுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தயை செய்கிற ஆண்டவர். ஆமென். அது எப்படி செய்வார்னா குறித்த காலத்தில் செய்கிற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் பெர்ஃபெக்ட் காட். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கிட்ட ஒரு குறையும் பார்க்க முடியாது, ஒரு பிழையும் பார்க்க முடியாது. அதே போல் அவர் வைத்திருக்கிற திட்டங்கள்லையும் என்ன இருக்காது, ஒரு குறையும் இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், 12வது வசனம், கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பெயர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும், தேவரீர் எழுந்தருளி. அப்போது நம் தேவன் தலைமுறை தலைமுறைக்காக தேவனாக இருக்கிறார். ஆமென். நாளைக்கு இன்றைக்கி நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம இங்கே ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறோம், ஓகே. ஆனால் தலைமுறை தலைமுறையாக நம்மளை காப்பாற்றுகிற ஒரு தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, தலைமுறை தலைமுறையாக அவருடைய கிருபை நம்மளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக அவர் சொன்ன வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சில ஊழியங்களில், சில குடும்பங்களில் ஏதோ சின்ன வயசில் கேட்ட வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் அந்த வார்த்தையை பெற்றிருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அந்த வார்த்தையிலிருந்து அவர் என்ன பண்ண போகிறது இல்லையா, அவர் பின்வாங்குகிற தேவனே இல்லை, அதை மறப்பதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, அவர் தயை உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹி இஸ் ஃபேவரிங் காட். நமக்கு தயை பாராட்டுகிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த லெவலில் இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவருடைய கிருபையும் அவருடைய தயையும் தான். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை நான் அடிக்கடி சொல்லியிருக்காது, தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கப்படுகிறது. நமக்கு ஆண்டவர் அதிக கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பே பெரிய கிருபை தான், இல்லை? ஆமென். அநேக ஞானிகளுக்கு கிடைக்கப்படாத, அநேக ஞானிகளுக்கு கொடுக்கப்படாத கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறது பெரிய கிருபை. வேற எந்த கிரேஸ் இருக்கோ இல்லையோ, ரட்சிப்புங்கிறதே ஒரு பெரிய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, அநேக இடங்களிலே தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிற ஸ்தானங்களை நினைக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு பாராட்டி இருக்கிற தயவை, அவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபேவர், நமக்கு அவர் செய்திருக்கிற ஃபேவரை நினைத்து நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் அவர் புழுதியில் இருந்து தான் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேனே, யாரும் எல்லாமே ஸ்கிராப்லேருந்து உயர்த்தப்பட்டவர்களாக தான் இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஸ்கிராப் அப்படிங்கிற பேருக்கு என்ன, அது வேஸ்ட் இல்லை. எப்போ ஸ்கிராப் அப்படின்னு சொல்லப்படுகிறதோ அது வேஸ்ட். ஆனால் கர்த்தர் வேஸ்ட் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையிலேருந்து நம்மளை படிப்படியாக உயர்த்தி கொண்டு வருகிறார். நான் எப்பயுமே சொல்கிற ஒரே ஒரு காரியம், ஒரு நாளும் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இங்கேருந்து இங்கே போனதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சிலர் ரட்சிக்கப்பட்டும் பணக்காரங்கள்லேருந்து சில லாஸ் எல்லாம் ஆயிருப்பாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற பெரிய கிருபை என்ன அப்படின்னா, நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எலியா என்ன சொல்கிறாரு, போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும். ஆமாம் ஆமாம். அதே இது வேறு ஆளாக இருந்தால் என்ன தரம் பண்ணியிருப்பார். ஏன்னா இப்போது எலியாவுக்கும் யூதாஸ் காரியத்துக்குள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவன் கேட்கவே இல்லை, அவனே எடுத்துக்கிட்டான். இல்லை, யூதாஸ் காரியத்தை அவன் கேட்கவே இல்லை. போதும் கர்த்தாவே, நான் உங்களுக்கு விரோதமாக பெரிய பாவம் செஞ்சுட்டேன், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுங்களேன், கர்த்தர் கிருபையாக இறங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் அதெல்லாம் பண்ண, அவனே எடுத்துக்கிட்டான். ஆனால் நிறைய நேரம் நம்ம வாயிலே என்ன வந்திருக்கும், போதும் கர்த்தாவே அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் ஜீவனை வைத்திருக்கிறதே பெரிய கிருபை, அவன் நம்ம மேல் வைத்திருக்கிற பெரிய ஃபேவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒவ்வொரு நாளும் சரி நம்ம மேலே அவர் வைத்திருக்கிற தயை ரொம்ப பெருசுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல் மனுஷனே தயை பாராட்டும் பொழுது அதில் ஒரு உயர்வு இருக்கும் என்றால், தேவன் நமக்கு தயவு பாராட்டுனா எப்படி இருக்கும்? ஆமென். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். யோனத்தான் நிமித்தமாக சாரி, எந்த 2, ஆமாம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கரெக்ட் தான், வாசிங்க. இல்லை, நீங்கள் கரெக்டாக வாசிக்கிறீங்க. நான் 3:9 சொன்ன மாதிரி எனக்கு நினைவு சரி. அவங்க வாசிக்கிற வசனம் கரெக்டாக வாசிங்க சிஸ்டர், நீங்கள் வாசிக்கிறது கரெக்ட் தான்.
ம் 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 எப்பொழுது தாவீது ராஜா. ம் சவுலின் குமார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் தயை பாராட்டும் பொழுதே, ஒரு மனுஷன் ஒருவனுக்கு ஃபேவர் பண்ணும் பொழுதே அவனுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய கிருபை என்ன அப்படின்னா, ராஜாவோடு தினமும் பந்தி இருக்கிற ஒரு கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. தன் யோனத்தானின் நிமித்தமாக தன் தகப்பன், அதை சொல்கிறல்ல, நம் ஆண்டவர் அதாவது சந்ததி சந்ததியாய், அதாவது நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். இங்கே தாவீதுக்கு தெரிஞ்சது யோனத்தான், அவனோட ஃப்ரெண்ட். அவன் நிமித்தமாக அவன் திடீர்னு என்ன பண்ணுறான், நினைவு கூறும்படி அவன் யோசிக்கும் பொழுது இவனுக்காக கர்த்தர் ஒரு தயவை பாராட்டுகிறார். என்ன அப்படின்னா, தினமும் ராஜாவோடு சேர்ந்து பந்து இருக்கிற ஒரு இது. அது வரைக்கும் அவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. அவனுக்கு நிலங்களும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா, எப்பயுமே ஒரு ராஜாங்கம் அது மாறும் பொழுது அவனோடது எல்லாமே சுட்டரிச்சிருவாங்க. அவங்களோட சந்ததியே என்ன பண்ணிடுவாங்க, ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஏன் அப்படின்னா அதுக்கு அடுத்தது அவங்க குடும்பத்தில் யாருமே என்ன பண்ணிடக்கூடாது, அந்த பவருக்கு வந்துடக்கூடாதுன்னு. அப்படி சில பேர் ஒழிச்சு வைப்பாங்க, ஒழிச்சு வச்சு ராஜாவானவங்களெல்லாம் உண்டு. ஆனால் இங்கே இவன் பயந்து போய் ஒதுங்கி தான் இருக்கிறான். ஏன் அப்படின்னா, எங்கே தெரிஞ்சா இவனை கொன்றுவான். ஆனால் தாவீது யோனத்தான் நிமித்தமாக இவனுக்கு ஒரு ஃபேவர் கிடைக்குது, ஒரு தயை கிடைக்குது. அப்போ அவன் சொல்கிறான், எங்கேயோ இருந்து உன்னை கொண்டு வந்து நீ டெய்லி என்னோட என்ன பண்ணுவேன், ஆமாம் பந்து இருப்ப அப்படின்னு. அப்போது மனுஷன் நமக்கு தயை பாராட்டும் பொழுது நம்மளுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் தயை பாராட்டும் போது எப்படி இருக்கும்? ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போமே. நம்ம தயை பெறுவதற்கு நம்ம என்னவானா இருக்கணும், பாத்திரவான்களாக இருக்கணும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களே. நம்ம தயை பெறுவதற்கு, நம்ம தயை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும். ஆமென். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் ஆமென், ஹல்லேலூயா. தரித்திரனுக்கு இறங்குகிறவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஆமா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ளாக நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம தரித்திரருக்கு என்ன பண்ணணும், தயை செய்ய நம்மளுக்கு இருதயம் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல தயை பாராட்ட வேண்டும் என்றால் நமக்கும் தயவுள்ள இருதயம் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஏன் அவ்வளோ தயவு, தாவீதுக்கு அவனோட லைஃப்ல ஏன் அவ்வளவு தயவு, மரணத்தின் விளிம்பு வரைக்கும் நிறைய நேரம் போயிருக்கான். இல்லை, ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, ஒரு அடி தூரத்தில் கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்த பாதுகாத்து தயவு பெரியது அப்படின்னு ஜான் ஜெபராஜோட பாட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சவுல் அம்பெல்லாம் வீசுறான், இருந்தாலும் அவன் ஜீவன் காப்பாற்றப்படுகிறது. ஏன் அப்படின்னா, தாவீதுக்குள்ள இருந்த ஒரு கேரக்டர் என்ன அப்படி தெரியுமா, மற்றவர்களுக்கு தயவு பாராட்டுகிற ஒரு கேரக்டர். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே யாரையும் அவன் போட்டியாவே நினைக்கல, அவன் ராஜ்யத்திலேயோ அவனுக்கு சுற்றி இருக்கலாம் அவன் போட்டியாவே நினைக்கல. அதனால தான் யோனத்தான் நிமித்தமாக அவங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்றான், தயை பாராட்டுறான். இப்போ இந்த நீதிமொழிகள் வசனத்தை திரும்ப ஒருவர் வாசிங்களே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தரை கனம் பண்ணுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா, கர்த்தரிடத்துல தயை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா, நம்ம தரித்திரருக்கு இறங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வெறும் வசதியானவங்களோ இல்லை நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போ நம்மளுடைய காரியங்களும் இல்லாமல், கிறிஸ்தவர்கள் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வசனம் இருக்குல்ல, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஆமாம், ஏழைக்கு அதாவது கர்த்தருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு நம்ம யாரும் இல்லை,
பெரிய ஆட்கள் கிடையாது. ஆனால் வார்த்தை எப்படி இருக்கு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அப்போ என்ன அப்படின்னா, நம்ம எளியவர்களை, ஏழைகளை, திக்கற்றவர்களை பராமரிக்கும் போதோ இல்லை அவர்களுக்கு நம்ம தயை செய்யும் பொழுது நமக்கு தயை கிடைக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சியில் ஒரு கேரக்டர் நம்மளுக்குள்ள வளர வேண்டும். என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்காக இறங்குகிற அந்த இருதயம். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக இறங்குகிற அந்த இருதயம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் அந்த இருதயம் நம்ம கிட்ட இல்லாமல் போகுது. நம்ம பர்சனல் பிஸி வாழ்க்கையில், நம்மளோட பர்சனல் அந்த அந்த ரொட்டீன் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சில நன்மையான காரியங்கள் நமக்குள்ளே இருந்துச்சு. நம்ம கஷ்டப்பட்ட போது இருந்த நன்மையான காரியம் நம்ம வளரும் பொழுது நம்ம கிட்ட என்ன ஆயிடுச்சு, கட்டாயிருச்சு. ஆமென், ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா, கிறிஸ்தவலாக இருக்கிற நம்ம மற்றவர்களுக்கு தயை பாராட்டுகிற அந்த இறுதியை நம்மளுக்கு வேணும். ஆமென். தரித்திரருக்கு தயை பாராட்டணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம சும்மா அசால்ட்டாக பார்க்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். நான் அடிக்கடி அந்த காபா சைட்லலாம் போகும்போது அங்கே நிறைய லேடிஸை பார்க்க முடியும். என்ன கேட்பாங்க வந்து, கரெக்ட், பிச்சையெல்லாம் கேட்க மாட்டாங்க, அரிசி கேட்பாங்க, இல்லைன்னா டிஃபன் வாங்கி தர கேட்பாங்க, இல்லைன்னா லஞ்ச் வாங்கி தர. நான் அவங்களுக்கு ஒரு நாளும் ஒரு ரூபா கூட நான் கொடுத்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா, அவர்கள் அதே ஒரு வேலையை வச்சுருக்காங்க. அந்த அரிசியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, வாங்கிட்டு விற்றுறாங்களா அதெல்லாம் தெரியாது. ஆனால் வருகிற டூரிஸ்ட்கிட்ட எப்படி திரும்ப கேட்பாங்க, ஐயா எங்களுக்கு சாப்பாடு கூட வரையில, 1 கிலோ அரிசி வாங்கி கொடுங்கன்ட்டு. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த லேடிஸை பற்றி தெரியாமல் வாங்கி கொடுக்குறாங்க. திடீர்னு போய் சாப்பிட்டு இருக்கும்போது, ஐயா சாப்பாடு கூட வழி இல்லை அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க, சரிம்மா 4 இட்லி வாங்கி, வேண்டாங்கன்றாங்க. 4 இட்லி சாப்பிடுனா வேண்டாமா, ஆனால் 4 இட்லிக்கு காசு வருமா. இது வந்து தரித்திரம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் ரொம்ப கஷ்டப்படுறவங்கள நீங்கள் உங்கள் லைஃப்பில் சந்திப்பீங்க. அவங்க வாய் திறந்து கூட கேட்க மாட்டாங்க, வாய் திறந்து கூட எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அந்த இருதயம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் அழகாக காண்பிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகாக காண்பிப்பார். ஒரு சாட்சி எங்களுக்கு நினைவு வருது. நானும் ஷேரனும் ஒரு தடவை ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, ஒரு சின்ன ஹோட்டல் தான், ஒரு கையேந்தி பவன் மாதிரி. அங்கே ஒரு ப்ரெக்னென்ட் லேடி குடும்பமாக வந்திருந்தாங்க. வந்து பிரியாணி எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அவங்க சொன்னது 140 ரூபாய் நம்ம சொன்னாங்க. 100 ரூபாய்க்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க ஒரு முஸ்லீம் லேடி, அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் உட்காருங்க 100 ரூபா கொடுங்க நான் தரேன்னு சொல்லி அவங்களுக்கு பிரியாணியை கொடுத்தாங்க. அது கொடுத்தபோது அந்த 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 முஸ்லீமுக்கு இருக்கிற அந்த இது சொல்கிறேன், அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு குழந்தை அப்படி பார்த்துட்டே இருக்குன்னு சொல்லி இந்த ஈரல் பீஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து அந்த அது அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுது. நானும் என் ஒய்ஃப் அதை பார்த்துட்டே இருக்கும்போது அவள் சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம்ல, நம்ம எவ்வளோ காசுகளை வேஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி பாருங்க, ஒரு 100 ரூபா பிரியாணி ஒரு குடும்பமாக வந்து கேட்குறாங்க. ஒரு ஃபேமிலினா 2 பிள்ளைகள், ஒன்றும் இல்லை, ஒரு பிள்ளை ஒன்று வயிற்றில் இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அந்த 100 ரூபா அஃபோர்ட் பண்ணி ஒரு பிரியாணியை வாங்கி சாப்பிட்றக்கோ, அந்த மதியானம் சாப்பிட்றக்கோ நம்ம என்ன இல்லை, வழி இல்லாமல் இருக்கு. ஆனால் அதை அந்த முஸ்லீம் லேடி தயை பாராட்டுறாங்க. பாராட்டி நீங்கள் உட்காருங்க, நீங்கள் 100 ரூபா கொடுத்தா போதுன்னு சொல்லி அந்த ஃபுல் பிரியாணி அந்த பிளேட்டில் வச்சு தான் நாங்கள் பார்த்தோம். வச்சு பார்த்தப்போ ஷேரன் வந்து அவளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, அவள் 100 ரூபா கொடுக்கலாமான்னு சொல்லும்போது, இல்லை ஜாஸ்தியாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இதை தான் ஆசைப்பட்டேன், ஆனால் நீங்கள் எதாவது சொல்லிடுவீங்களோ அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை நம்ம முடிந்த அளவுக்கு உதவி செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும், முந்திக்கும். அவங்க அழுதாங்களாம், நான் போய் பார்க்கல, இவ தான் போய் காசை கொடுத்துட்டு வந்தான். அவங்க அழுதாங்களாம். அப்போது அந்த வண்டியில் திரும்ப வரும்போது சொல்லிட்டு இருந்தோம், நம்ம எவ்வளோ காசை வீண் பண்ணுறோம், எவ்வளோ காசை ஏதோ தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம். ஆனால் தயவு பாராட்டுகிற இருதயம் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து தயை கிடைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வேணும்னா நமக்கு தயவு பாராட்டுகிற இருதயம் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு இது ரொம்ப முக்கியங்க. இறங்கி ஏழைக்கு இறங்குங்க, உதவி செய்யுங்க. அவளுக்கு தேவை இருக்கா, தைரியமாக செய்யுங்க. அவங்ககிட்ட இருந்து ரிட்டன் ஃபேவர் எதிர்பார்க்க வேண்டாம். அவங்ககிட்ட இருந்து ரிட்டன் என்ன வேண்டாம், உங்களுக்கு தயையோ எதுவுமே வேண்டாம். ஆனால் நீங்கள் உதவி செய்கிற ஒரு இருதயத்தை கொண்டு வாருங்க, கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, தாவீதோட வாழ்க்கையில் அவனோட உயர்வுக்கு, அவனோட லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்பில் அவன் அடுத்த அடி போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவனோட இருதயம். ஆமென், ஹல்லேலூயா. அவன் அதிகமாக ஆராதிக்கிறவன் தான், ஆனால் அவன் இறங்குகிற ஒரு மனுஷன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியேப்பட்ட ஒரு சந்ததி இந்த கடைசி நாட்களிலே நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்ம சபைகளையும் சரி பெருக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கா, நிறைய ட்ரெஸ் இருக்கா, ஏழைக்கு தைரியமாக கொடுங்க. அவங்ககிட்ட இருந்து நீங்கள் நன்மை எதிர்பார்க்காதீங்க. அவன் நம்மளை திட்டுவான், நான் வாங்கிக்கிட்டே நீ என்ன செஞ்சேன்னு கேட்பான். இல்லை, ஆனால் இருக்கிறத வச்சுக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் நீங்கள் கொடுங்க.
ஆமென் ஹல்லேலூயா. ஷர்ட்ஸ் இருக்கா, பேண்ட் இருக்கா, என்ன இருந்தாலும் சரி வாங்குறதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்கங்க. நீங்கள் நினைக்க வேண்டாம் அவங்கெல்லாம் தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு. கேட்டு பாருங்க. ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் நானே வாங்குறேன். ஆமென், தெரியும்ல. ஆமாம், ஏன் அப்படின்னா கேட்பாங்க, யாராவது இருக்கு கொடுக்கலாமா, கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், யாருக்கெல்லாம் தேவையோ கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா அந்த இருதயம் நம்மளுக்கு வேணும். ஆதி நாட்கள் அப்போஸ்தலர் நாட்கள் என்ன பண்ணாங்களா, அவங்க எல்லா சொத்தையும் விற்று பொதுவாக வைத்து ஊழியம் செஞ்சாங்களாம். இன்றைக்கி அப்படியெல்லாம் கேட்கல. உங்கள் சொத்தெல்லாம் விற்று சர்ச்சில் வச்சு போட்டு பொதுவாக இல்லை. உங்களுக்கு முடிந்த திராணிக்கு என்ன பண்ணுங்க, ஏழைக்கு இறங்குங்க, ஏழைக்கு தயவு பாராட்டுங்க, கர்த்தர் நம்மளுக்கு தயவு பாராட்டுவார். ஆமென் ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா எரேமியா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து ஒருவர் வாசிங்களே. 16:13. போதும். ஆமென் ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா பாருங்க, நம்மளுக்கு தயை கிடைக்கணும்னு நம்ம தயை செய்யணும். அதே போல் கர்த்தரிடத்துலேருந்து அது வரணும். ஃபஸ்ட்டு நம்ம தயை பாராட்டணும், இன்னொன்று நம்மளுக்கும் கர்த்தரிடத்தில் வரணும். நம்ம தப்பி தவறி நம்ம லைஃப்பில் ரூட்டு சரியில்லை அப்படின்னா அந்நிய தேசத்தில் அடிமையாக விட்டு ஆண்டவர் இன்னும் செய்ய மாட்டாராம், தயையும் செய்ய மாட்டாராம். ஆமென் ஹல்லேலூயா. அப்போ நம்ம தயை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு நம்ம லைஃப் எப்படி இருக்கணும், போன வாரம் பார்த்தோம்ல, வசனத்தில் வளரணும். ஆமாம், வசனத்தில் ஸ்திரமாக நிற்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வசனத்தில் வளரும் பொழுது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கீழ்ப்படிதல்லையும் கர்த்தருடைய வழியிலும் நடப்பதற்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒப்பு கொடுப்போம். நமக்குள்ளே போராட்டம் வரும், நமக்குள்ளே பிரச்சனை வரும், நமக்குள்ளே விழுகிற சூழ்நிலைகள் வரும். இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும் என்றால் நம்ம அந்த வசனத்தில் வளரும் பொழுது தான் கர்த்தர் அந்த வழியை நம்மளுக்கு என்ன பண்ணுவார், போதிப்பார். ஆனால் தப்பி தவறி நம்ம அந்த ரூட்லேருந்து நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஃபேவர் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப என்னது நிர்பந்தமான சூழ்நிலை. நோவா பேழை உண்டாக்கும் பொழுது கர்த்தர் நினைச்சிருந்தா எல்லாருக்கும் ஃபேவர் பண்ணியிருக்கலாம், எல்லாருக்கும் தயை பண்ணியிருக்கலாம். ஆனால் கீழ்ப்படுகிற அந்த இருதயம் உள்ளவனுக்கு தான் அங்கே தயை கிடைச்சது, அந்த குடும்பத்துக்கு தான் தயை கிடைச்சது. ஆமென் ஹல்லேலூயா. நோவா அங்கே பேழை உண்டு பண்ணும் போதே அங்கே மழையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒருவேளை நான் நினைக்கிறேன் அங்கே கொஞ்சம் பேர் வந்து நோவாவை இது என்ன காரணம் எதுக்குன்னு சொல்லி அவங்க வந்து அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், நம்ம நோவா அவன் பிரசங்கித்து தான் வந்தான். அதில் கீழ்ப்படிந்தான் கண்டிப்பாக ஆண்டவர் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேழையோட டைமென்ஷனையும் மாற்றிருப்பார், அதுக்கேற்றார் போல் ஆட்களை உள்ளே சேர்த்திருப்பார். ஆமென் ஹல்லேலூயா. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஜனங்களுக்கு எந்த இருதயம் இல்லை, கீழ்ப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற இருதயம் இல்லை. அந்த ஜனங்களுக்கு தயை கிடைக்காமையே போச்சு. உண்மையாக சொல்கிறேன், நம்ம ஆண்டவரை போல் நல்ல கிருபை உள்ள இரக்கம் நிறைந்த நீடிய பொறுமை நிறைந்த ஆண்டவர் இல்லவே இல்லை. ஆமென், அப்படி தானே? பழைய ஏற்பாட்டிலேயே நீங்கள் பார்க்கலாம். யோனா என்ன சொல்கிறாரு, நீர் இரக்கமும் மனதுருக்கமும் மிகுந்த கிருபையும் நீடிய சாந்தம் உள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எங்கே சொல்லுவார் யோனா, இந்த கோவப்பட்டு போய் உட்கார்ந்துருப்பார்ல, அப்போ சொல்லுவார். அப்போது பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஆண்டவர் தான், கிருபை நிறைந்த ஆண்டவர் தான். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னைக்கு நிறைய டீச்சிங்ஸ் வந்துச்சு, என்னது நம்ம இன்னைக்கு கிரேஸ் பீரியட்ல இருக்கோம். ஆமாம், இன்னைக்கு கிருபை நாட்கள் தான். பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சா? இருந்துச்சு. ஆண்டவர் அன்னைக்கும் கிருபை வைக்கலைன்னா இன்னைக்கு பைபிளில் பார்க்குற பல கேரக்டர் சீக்கிரமாகவே என்ன ஆயிருப்பாங்க, செத்து போயிருப்பாங்க இல்லை? ஆமென். தாவீது கூட என்ன பண்ணியிருக்க முடியாது, ராஜ்யபாரத்தை நடத்தியிருக்க முடியாது. சாலமோனு அந்த ராஜ்யபாரத்தை நடத்தியிருக்க முடியாது. அந்த சந்ததியில் இயேசுங்கிற ஒருத்தரை நம்ம பார்த்துருக்க முடியாது. கிருபை இருக்குது, ஆனால் தயை பெற்றுக்கொள்ளக்கூடாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகிடக்கூடாது, ரூட் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. நிறைய குடும்பங்களை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கர்த்தருடைய ஃபேவர் வாங்கக்கூடாத அளவுக்கு அவங்களோட லைஃப் என்ன ஆயிடுது, ட்ராஜடி ஆயிடுது. அவங்க கர்த்தருடைய தயையை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க லைஃப்பில் சேஞ்சஸ் வந்துடுது. ஆராதிக்கிறது இல்லை, ஆராதனைக்கு ஒழுங்கு இல்லை, கர்த்தருடைய காரியங்களில் ஒரு ஒழுங்கில்லாத ஒரு சூழ்நிலை. இப்படி வரும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய ஃபேவர் என்ன ஆகுது, மிஸ் ஆயிடுது. ஆமென் ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்ம சூழ்நிலை அப்படி ஆகிவிடக்கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. நமக்கு அந்த நிலைமை வந்து விடக்கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் எப்போது நம்மோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் பெரிய சக்ஸஸ், அப்படி தானே? அப்போது நம்மளை ஆண்டவர் தண்டிக்கிறாரா, ஆண்டவர் நம்மளை சோதனைக்குள்ளாக கொண்டு வராரா, அப்போ என்ன அர்த்தம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு தயை பாராட்டி கொண்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறாருன்னு. நம்ம செய்வது எல்லாமே, அது இஷ்டத்துக்கு செய்கிறது எல்லாமே வாய்த்து கொண்டே இருக்குது என்றால் நம்மளை என்ன பண்ணி பார்க்கணும்,
சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறோம், நம்ம நினைச்சதெல்லாம் செய்கிறோம், எல்லாம் சக்சஸ். எப்படி இருக்குங்க? ஒழுங்காக ஆராதிக்கிறது இல்லை, ஒழுங்காக ஆண்டருக்குள்ள இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் எல்லாம் சக்சஸ். இது நல்ல காரியமா இல்லை கெட்ட காரியமா? கெட்ட காரியம். நான் என் இஷ்டத்துக்கு போவேன், நான் இஷ்டத்துக்கு வருவேன், நான் இஷ்டத்துக்கெல்லாம் நான் பேசுவேன், நான் இஷ்டத்துக்கு என் லைஃப்பெல்லாம் வாழ்வேன், ஆனால் என் லைஃப்பில் எல்லாமே ஸ்மூத்தாக போகுது அப்படின்னா இது கர்த்தர் நம்மளுக்கு பாராட்டி இருக்கிற ஆசீர்வாதம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. நம்ம லைஃப்பில் நம்ம போகிற பாதையில் கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படின்னா அங்கே போராட்டம் இருக்கணும், அங்கே வனாந்திரம் இருக்கணும், அங்கே வழிகள் இருக்கணும், அதே போல் கிருபையான வாசல்கள் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அது ஒவ்வொன்றுமே சாட்சியாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி இந்த சபையில் ஒவ்வொருத்தர்ட்டையும் கேட்டால் ஒவ்வொரு அற்புதத்தையும் நீங்கள் ருசித்து சொல்லுவீங்க. சின்ன சின்ன அற்புதத்தையும் நீங்கள் ருசித்து சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னா அது கர்த்தர்கிட்ட வந்து பெற்றுக்கொண்டது. ஆமென், அல்லேலூயா. உங்கள் பலத்தினால் பெற்றுக்கொண்டது அல்ல, உங்கள் பராக்கிரமத்தினால் பெற்றுக்கொண்டது இல்லை, உங்கள் உயர்வு எல்லாமே கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது சாட்சியாக நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் கர்த்தரிடத்துலேருந்து தயை பெற முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மோசம். ஆமென், அல்லேலூயா. அப்போது இந்த தயை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மளை நிறுத்தி இருக்கிறார். நமது நிமித்தமாகவும் மற்றவர்களுக்கு தயை கிடைக்கவும் பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை நான் மாத்திரம் சொல்லிட்டு, ஆனால் ஒரு 2-3 காரியங்களை சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெனசிஸ், அதாவது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களே. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். போதும். ஆமென், அல்லேலூயா. அப்போது நம்ம தயை செய்வதற்கு, யார் கர்த்தரிடத்தில் தயை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா. இங்கே என்ன அப்படின்னா பொண்ணு பார்க்க போகிறார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்ல. அப்போது என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்தி பண்ணு. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு, ஆமாம், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயை செய்தல்னு ஆண்டவர்கிட்ட வேண்டுறான். அப்போ முதலாவது நம்ம தயை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்? ஆண்டவர்கிட்ட இந்த ப்ரேயிங் ஹார்ட் வேணும், இருதயம் வேணும். எதுக்கு? நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் தயை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் என் எஜமானுக்காக அவன் என்ன பண்ணுறான்? ஜெபிக்கிறான். இந்த இருதயம் நம்மளுக்கு வேணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஜெபித்து கர்த்தரிடத்துலேருந்து என்ன பெற்றுக்கொள்ளணும்? ஃபேவர் பெற்றுக்கொள்ளணும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஜெபிக்காமல் ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? இது என்னோட பலத்தினால் ஆனது, இது என்னோட உழைப்பினால் ஆனது. ஆமென். ஆனால் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது கர்த்தர் அதை நேர்த்தியாய் செய்வார். ஆமென், அல்லேலூயா. அந்த அந்த இந்த ஸ்டோரியெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும்போது ஒட்டங்களுக்கு தண்ணி வைக்கிறது, இந்த காரியம்லாம் இருக்குது. இது ரொம்ப பெரிய காரியம், இது ஒரு பெரிய காரியம். ஆனால் அந்த இடத்துல அழகாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சீக்கிரத்தில் அந்த காரியத்தை என்ன பண்ணுறாரு? முடித்து வைக்கிறார். இதை ஏற்கனவே நம்ம பிரசங்கத்தில் கேட்டிருக்கோம். இந்த ரெபேக்காலில், அதாவது தீர்மானிக்கப்பட்ட ஒரு பெண். ஓகே, 2வது 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ம் 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 ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இது யாக்கோபு என்ன பண்ணுறான்? வெறும் கையாக போகிறான். இப்போ இரு பரிவாரங்களோடு பயங்கரம் ஒரு பெரும் படையோடு ரிட்டர்ன் வருகிறான். இப்போ இவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய சகோதர இடத்துல போய் என்ன பண்ணுறான்? தன்னைத்தானே தாழ்த்தி தயவு பெற்றுக்கொள்ளும்படி அவன் கேட்குறான். நியாயப்படி அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவன் ஒரு பெரிய ஆள் ஆயிட்டான். டேய் பார்த்தியா, ஒன்றும் இல்லாமல் போனேன், உனக்கு பயந்து ஓடினேன், இன்றைக்கி நான் எப்படி வந்து நிற்கிறேன் பார்த்தியா அப்படின்னு வந்து அவன் முன்னாடி பெருமை பாராட்டி இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறான்? தன் சகோதரனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துக்கிறான். நீ எனக்கு தயை பாராட்டியா? நீ எனக்கு அதாவது யாக்கோபு திரும்ப அங்கே வந்து வாழணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன் அப்படின்னா அவன் ஒன்றும் இல்லாமல் போகிறவன் இரு பரிவாரங்களோடு திரும்பி வரானான். அப்படி தானே? அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. அவன் லைஃப் வாழ்வதற்கு
ஒரு குறையும் இல்லை. ஆனால் தன் சகோதரனிடத்துல தயை பெற்றுக்கொள்ளும்படியாக, தன் சகோதரனிடத்தில் அவன் மீண்டுமாக சேர்ந்து அவன் ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழும்படியாக அவன் என்ன கேட்குறான்னா, தன்னைத்தானே தாழ்த்தி தயை பெற்றுக்கொள்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்துல நம்ம தயை பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தரிடத்துல ஒரு ஃபேவர் நம்மக்கிட்ட கிடைக்கணும் அப்படின்னா நம்மளை தாழ்த்த வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன். அந்த 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அடியேனுக்கு ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தயை பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தரை மறந்து விடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. தயை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம நிறைய நேரத்தில் கர்த்தரிடத்தில் அநேக ஃபேவர்ஸ் கிடைக்குது இல்லை. வேலை காரியங்களில் ஃபேவர் கிடைக்குது, உயர்வின் காரியங்களில் ஃபேவர் கிடைக்குது, நம்மளோட பிஸ்னஸ் காரியங்களில் அநேக ஃபேவர் ஆண்டவரே என்ன பண்ணுறாரு, ஆச்சரியமாக ஓப்பன் பண்ணுறார். அப்படி தானே, ஆச்சரியமாக ஓப்பன் பண்ணுறார். நம்மளுக்கு அது தகுதி இல்லைன்னு தெரியும், ஆனாலும் ஆண்டவர் அதை நம்ம கையில் கொடுத்துருப்பார். ஆனால் இது எல்லா சூழ்நிலையிலும் இதை செய்த கர்த்தரை மறந்து விடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. சவுல் மறந்தான், தாவீது மறக்கலை. சவுல் அதை மறந்தான். அவன் கழுதை தேடி போனவன் தானே, அவனை தானே ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார். முதல் ராஜா, இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக சவுலை. ஆனால் அவன் மறந்துட்டாங்க. நான் கழுதை தேடி போனவனுக்கு எனக்கு என்ன ஒரு பாக்கியம் இல்லை, கர்த்தர் என்னை எப்படி உயர்த்திருக்காங்க எல்லாம் மறந்துட்டான். அவன் பாட்டுக்கு ஒரு புது டிசிஷன் எடுத்து அவன் பாட்டுக்கு லைஃப்பை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தாவீது அவன் ராஜாவானாலும் ஆடுகளுக்கு பின்பதாக இருந்த என்னை, ஆடுகளுக்கு பின்பதாக இருந்த என்ன அவன் ஆண்டவரை மறக்கவே இல்லை. எங்கே இருந்து என்னை உயர்த்தினார் அவனுக்கு தெரியும். சாமுவேல் போய் அபிஷேகம் பண்ண நிறுத்தப்படும் பொழுது அங்கே அந்த சீனில் யாரும் இல்லை, தாவீது இல்லை, வர வைக்கிறார் ஆண்டவர், அபிஷேகிக்கிறார் ஆண்டவர். அநேக ஆபத்துகளுக்கும் ஜீவன் போகத்தக்கதான ஒரு இடத்துக்கும் ஆண்டவர் பாதுகாத்து அவனை ஸ்ட்ராங் பண்ணி அவனை ராஜாவாக உட்கார வைக்கிறார். ராஜாவாக உட்கார வைக்கிற மாதிரி 40 வருஷமாக ஆண்டவர் அவனோட கூட இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. சவுலோட 40 வருஷம் இல்லை. அதே இது தாவீது நிமித்தமாக தயவு யாருக்கு வருது, சாலமோனுக்கு வருது. அப்போது இப்படி அவன் கர்த்தரை மறக்காத ஒருவனாக இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் கர்த்தர் நம்மளை உயர்த்தின உயர்வை நம்ம மறந்து போகிறோம். கர்த்தர் நம்மளுக்கு பாராட்டின கிருபை நம்ம மறந்து போகிறோம். எந்த இடத்துல இருந்து தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் நம்ம மறந்து போயிடும். சபையை இப்படி நம்ம இருக்கக்கூடாது. எந்த இடத்துல இருந்து கர்த்தர் நம்மை தூக்கினாரோ அதை ஒரு நாளும் மறக்காதீங்க. தயவு செய்து சொல்றேன், கர்த்தர் உங்களை இன்னும் உயர்த்துவார், இன்னும் மேன்மைப்படுத்துவார், இன்னும் வேற லெவலுக்கு நம்மளை கர்த்தர் கொண்டு போவார். அதுல ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா அந்த ஆதி நிலையை மறந்து விடாதீர்கள். எங்கிருந்து நம்மளை தூக்கினார், எங்கிருந்து நம்மளை உயர்த்தினார் என்று. ஆனால் தான் யாக்கோபு, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வாரியில் இருக்கணும். ஆமென். நான் சொல்லுவேங்க, இந்த ஊழியத்தில் நான் நிற்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அதனால தான் 28 வயசு வரைக்கும் நான் ஒப்பு கொடுக்கல. அழைப்பு வந்து ரொம்ப வருஷம் இருந்தாலும் என்னால் முடியாத ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்துக்கு லாய்க்கில்ல ஆண்டவரே, இப்படி தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போவே நான் கோவக்காரன் இல்லைடா. ஆமாம், அப்புறம் எவ்வளோ கோவக்காரனாக இருந்திருப்பேன். இப்போவே ஏதாவது ஒரு காரியம் ஆர்குமெண்ட் வச்சுச்சுன்னா நான் இறங்காமல் இப்படி நின்று பேசுவேன். அப்போ நான் எப்படி இருந்திருப்பேன். அப்புறம் ஊழியத்துக்கு நான் லாய்க்குள்ளவனா? இறங்கி போகணும், தாழ்த்தி போகணும், சமாதானமாக போகணும், சண்டை வரும்போது அமைதியாக இருக்க தெரியணும். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் லாய்க்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் அழைத்த போது நான் என்ன பண்ணேன், முடியாது ஆண்டவர், முடியாதப்பா. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஊழியத்தில் நான் நிற்பதற்கு எவ்வளோ வேணும்னு பாத்திரம் நல்ல. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஊழிய அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு நான் எவ்வளோ வேணும் பாத்திரம் நல்ல. இதே போல தான் இங்கே நீங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நான் பார்க்குறேன். உங்களோட உயர்வுக்கு நீங்கள் பாத்திரங்கள் அல்ல, கர்த்தர் பாராட்டின தயவு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாளும் மறக்காதீங்க, ஒரு நாளும் மறக்காதீங்க. கர்த்தர் நம்மளுக்கு பாராட்டிக்கிற அந்த கிருபை ஒரு நாளும் மறக்காதீங்க. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உயர்த்தி தான் வைத்திருக்கிறார். உங்களுக்கு போராட்டம் உண்டு, உண்மைதான், தேவைகள் உண்டு, உண்மைதான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கைவிடாமல் தான் நடத்துகிறார். இன்னைக்கு வரைக்கும் நம்மளை கைவிடாமல் தான் நடத்துகிறார். அந்த ஆதி நிலையை மறந்து விடக்கூடாது. அவனுக்கு தெரியும், கோலும் கையுமா போனேன், வெறும் கையாக போனேன், தலைக்கு வைக்க என்ன கூட இல்லை, துணி கூட இல்லை, ஒரு கல் தூக்கி வச்சேன். ஆனால் இப்போ இரு பரிவாரங்களோட வரானா அந்த இடத்துல அவன் தன்னை பெருமை பாராட்டல. நான்லாம் எவ்வளோ அறிவாளி தெரியுமா, எந்த ஆடோட விட்டா இப்படி வரும்னு எங்கேயுமே அவன் சொல்லவே கிடையாது. யாக்கோபு தன்னை குறித்து மேன்மை பாராட்டவே கிடையாது. இங்கே வந்து சொல்கிறான், அடியேனுக்கு நீங்கள் பாராட்டின தயவு நான் பாத்திரம் அல்ல. சபையே, உங்களுடைய ஒவ்வொரு நாள் உயர்வுலையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நான் பாத்திரம் நல்லப்பா, ஐ எம் நாட் வர்த்தி டு இட். இந்த இடத்துல நான் நிற்பதற்கோ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கோ நான் வர்த்தி இல்லை. நான் அடிக்கடி இந்த காம்பவுண்டில் இருக்கும்போது நான் யோசிப்பேன்,
நான் இந்த ஊழியத்தில் கட்டாத ஒரு ஆலயத்தையும் கட்டாத ஒரு வீட்டையும் எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார்னா அவர் என் மேலே வைத்திருக்கிற தயவு. ஆமென், ஹல்லேலூயா. நான் அடிக்கடி பசங்கிட்ட சொல்லுவேன், நான் என் சர்ச்சில் இருக்கும்போது ஒத்தையாக சர்ச்சை கூட்டுவேன், ஒத்தையாக சர்ச்சில் க்ளீன் பண்ணுவேன். சின்ன வயசுலேருந்து சர்ச்சிலே கிடந்தேன். ஆமென். ஆனால் இன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னால் செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அது தயவு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவர் பாராட்டி இருக்கிறது பெரிய தயவுங்க. நான் உண்மையாகவே பயந்து போய் தான் இந்த ஊழியத்துக்கு வந்தேன். எப்படி நான் வித்ஸ்டாண்ட் பண்ண போகிறேன்? ஏன்னா 28 வயசு, சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 18 21 வயசுலேயே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து கொஞ்ச நாள் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் அதுக்குள்ளேயே ஓரளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு நல்ல ஒரு 10 பேர் 20 பேர் உள்ள சபையில் போய் ஊழியத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனால் நான் இங்கே ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 32 33 வயசு இருக்கும். ஆமாம், 33 வயசு 34 வயசு இருக்கும். இந்த 34 வயசில் தான் நான் ஸ்க்ராப்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். பெரிய பயங்கள் இருந்துச்சு, பெரிய காரியங்கள் எனக்குள்ள கேள்விகள் இருந்துச்சு, எப்படி நான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் எனக்கு பாராட்டின தயவு ரொம்பதுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, எனக்கு வாடகைக்கு நிறைய ஊழியக்காரங்க கஷ்டப்பட்டு போகும்போது எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறவ வாடகைன்னு ஒன்று எடுத்து வைக்கணும்னு எனக்கு என்ன இல்லை, ப்ரெஷர் இல்லை. சர்ச்சுன்னு ஒன்று கட்டணும்னு எனக்கு என்ன இல்லை, ப்ரெஷர் இல்லை. எனக்கு எவ்வளோ தயவு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. வெறும் கையா வந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இதை நான் மறக்கவே கூடாது. இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு நான் சொல்கிறது, கர்த்தர் உங்களை ஸ்டெப்பாக தான் உயர்த்திருக்கிறார். ஒருவரையும் சடனாக தூக்குறது கிடையாது. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மறக்காதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம லெவல் இன்னும் ஜாஸ்தி ஆகலாம், நம்ம பல பேரால் மதிக்கப்படத்தக்கதான ஒரு இடத்துக்கு போய் நிற்கலாம். ஆனால் உங்களுடைய ஆதி நிலையை மறந்துடாதீங்க. அது மறப்பது ரொம்ப மோசமான ஒரு இது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அதை மறக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு கிருபை தரட்டும். ஆமென். ஏன் தெரியுமா, இங்கே கர்த்தர் செய்த தயவை மறக்கவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அதே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் போதும். ஆமென், ஹல்லேலூயா. அடிமையாக போனாலும் சரி, கர்த்தர் நம்ம மேலே தயவு வைத்தா அந்த இடத்துல நம்மளை உயர்த்த முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நான் அடிக்கடி எனக்கு ரொம்ப யோசிப்பு ரொம்ப பிடிக்கும். அவன் அடிமையாக அனுப்பப்பட்டான், ஆனால் அந்த இடத்துல ஒரு தயவு உண்டு பண்ணுறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு வேலை உங்கள் வேலையில், உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில், எனக்கு இந்த சூழ்நிலையில் என்னை ஏன் தள்ளினார்கள் என்று நினைக்கலாம், ஆனால் அந்த இடத்துலையும் கர்த்தர் ஃபேவர் பண்ண முடியும். ஆமென். நீங்கள் ஒரு வேலை உங்களை புஷ் பண்ணி தள்ளியிருக்கலாம் ஒரு இடத்துக்கு, இது நீ சரியில்லை, நீ வேண்டாம் அப்படின்னு தள்ளியிருக்கலாம். ஆனால் அங்கேயும் கர்த்தர் நம்மளுக்கு தயவு பாராட்ட முடியும். சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம், நீ அடிமை, உன் பேர் என்னது, வீட்டில் செல்ல புள்ள, வீட்டில் பல வர்ண அங்கி தரித்த ஒரு ஆண்டவருக்கு தன் தகப்பனாருக்கு பிரியமுள்ள ஒரு மகன். ஆனால் இங்கே தள்ளப்பட்டிருக்கிற இடம் என்னது, அடிமை. அவனுக்குள்ள முத்திரை என்ன இருக்கும், யுவர் ஸ்லேவ். அப்படின்னா உனக்கு நீ இஷ்டத்துக்கு செய்கிறதுக்கு உனக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை. ஆனாலும் உன் இஷ்டத்துக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு வழியை திறக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் யோசேப்பு சொல்லுவார்ல, எஜமான் எல்லாத்துலேயும் என்ன அதிகாரியை வச்சிருக்கிறார் அப்படின்னு. என்ன, அவன் எல்லாத்தையும் அவன் ஆளுகை செய்கிற அளவுக்கு அங்கே ஒரு ஃபேவர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளுக்கு அந்த தயை பாராட்டும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சூழ்நிலை வேணால் தள்ளப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஃபேவர் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம், இது கர்த்தரே செய்கிற காரியம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நான் சாட்சி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் புதிதாக வந்திருக்கு. நான் ஊழியத்துக்கு வரக்கு முன்னாடி நானும் என் பாஸ்டரும் ரொம்ப க்ளோஸ். சடனாக ஒரு கோல்டு வார ஆண்டவர் உண்டு பண்ணுறாரு. சடன், ஆல் ஆஃப் அ சடனாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில். ஆனால் இது கர்த்தரே உண்டு பண்ணினார்னு நான் பைபிள் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் கற்றுக்கொண்டேன். ஏன் அப்படின்னா, தப்பி தவறி அந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரல அப்படின்னா நான் பைபிள் காலேஜில் போய் படிச்சிருக்கவே மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு யார் தான் பெருசு, எங்கள் பாஸ்ட் தான் பெருசு அப்படி. ஆனால் அந்த சின்ன கோல்டு வார கொடுத்தனால எனக்கு ஒரு வைராக்கி வந்துச்சு, இந்த பாஸ்ட்டு முன்னாடி நான் படித்து வந்து நிற்கணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, நான் ரொம்ப ஆள் பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்கேன். 14-15 வேலை செஞ்சுருக்கேன், ஒரு வேலையில் 6 மாதத்துக்கு மேலே தாங்கினதில்லை. நான் பைபிள் காலேஜுக்கு போகும்போதே அங்கே இருக்க விசுவாசி ஒரு பையன் கேட்குறான், டேவி இதைவாது படித்து முடிப்பியா? ஏன் அப்படின்னா நம்ம நிலைமை அவனுக்கு தெரியும். இவன் போனால் 3 மாதத்துக்கு இல்லை 6 மாதம். யோசிச்சு பாருங்கள்,
28 வயசுக்குள்ளேயே நான் 14 வேலை செஞ்சுருக்கேன்னா நான் எப்படி இருந்திருக்கும்? ஏன் அப்படின்னா நான் ஒரு ஸ்டெடி மைண்டட் இல்லாத ஒருத்தன். எனக்கு உண்மையாகவே வீட்டுக்கு நான் பிரயோஜனம் இல்லாமல் தான் இருந்தேன். ஒரு தடவையும் பிரயோஜனம் நான் கனவெல்லாம் பயங்கரம், ஆனால் பிரயோஜனம் இல்லாத தான் இருந்தேன். வண்டி ஓட்டுவேன், எலக்ட்ரிக்கல் வேலை செய்வேன், அந்த வேலை பழக்கடை, அந்த எல்லாம் என்னென்ன வேலை இருக்கோ எல்லாம் வேலையும் செஞ்சுருக்கேன். ஆனால் எதுலேயுமே 6 மாதத்துக்கு எனக்கு யாருமே சிபாரிசெல்லாம் பண்ண மாட்டாங்க, இந்த பையனை சேர்த்துக்குங்க, அவன் நல்ல வேலை செய்வான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவமானம். இவன் என்ன பண்ணுவான், ஒரு 6 மாதத்தில் வேலையை விட்டு போட்டு அது சரியில்லை, ஓனர் சரியில்லை, அப்படி இப்படின்னு வந்துடுவான் அப்படின்ட்டு. நான் பைபிள் காலேஜ் போகும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஒரு சூழ்நிலைக்குள்ளே என்னை தள்ளுறார். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது அந்த பைபிள் காலேஜ் முடிய முன்னாடி எல்லாத்தையும் மாற்றிட்டார், அது வேறு. ஆனால் கர்த்தரே அதை செய்து எனக்கு பைபிள் காலேஜில் ஃபேவர் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே உண்மையாகவே சொல்கிறேன், அந்த 3 வருஷத்தில் ஆண்டவர் பாராட்டின தயவுக்கு நான் எத்தனை சொல்கிறதுன்னு தெரியாது. ஒருத்தர்கிட்டையும் நான் பணம் வாங்க மாட்டேன். திடீர்னு பாஸ்டர் கூப்பிடுவார், வா மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு வரோம், எனக்கு வண்டி ஓட்டுன்னு சொல்லுவார். வண்டி ஓட்டிட்டு இறங்குவேன், என் கையில் 500 கொடுப்பாங்க, 1 மாதத்துக்கு பேக்கெட் மணி. ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் வீட்டிலலாம் கேட்பாங்க, உனக்கு காசு தான், ஒன்றும் வேண்டாம். உண்மையாக சொல்கிறேன், நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, நான் யாருக்கிட்டையும் கையேந்தக்கூடாது. இதை நான் படிக்க ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு சூழ்நிலைக்குள்ளே உங்களை தள்ளுறாருன்னா அவரோட தயவு உங்கள் கூட இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பை ஸ்லேவாக, அதாவது அடிமையாக தள்ளுனதும் கர்த்தர் தான். ஆனால் அங்கேயும் தயவு பாராட்டுவதற்கு கர்த்தரால் என்ன பண்ண முடியும், ஆட்களையும் வைக்க முடியும், அந்த இடத்துல அந்த கிருபையும் தர முடியும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த நாள் மாதிரி இல்லைங்க. இன்றைக்கி இந்திக்காரங்க வேலை செய்கிறாங்களே, அவனே என்ன சொல்லுவான், என்ன அடிமை மாதிரி நடத்துகிறாங்கன்னு. அடிமைத்தனங்கிறது அப்படி இல்லை. ஆதி நாட்களில் ஸ்லேவரிங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க அவங்க புக்கில். இல்லை, அவன் இஷ்டத்துக்கு சாப்பிட கூட முடியாது, அவன் இஷ்டத்துக்கு எங்கேயும் போக முடியாது. ஸ்லேவரிங்கிறது ரொம்ப மோசமான ஒன்று. ஆல்மோஸ்ட் யாரோட பீரியடில் அது மாறுச்சுன்னா, ஏதோ ஒரு நீக்ரோ அமெரிக்கன் பிரஸ்ட் ஆப்ரகாம் லிங்கன், அவரோட காலத்தில் தான் அந்த ஸ்லேவரிங்கிறதுக்கு ஒன்று மாறுச்சு. அது வரைக்கும் ஸ்லேவரி இந்த உலகத்தில் இருந்துச்சு, அடிமையாக விற்று போடுற சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் யோசிச்சு பாருங்க, இது ஒரு 2000-4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலை. அங்கேயும் கர்த்தர் தயவு பாராட்ட முடியும். ஏன் அப்படின்னா, கர்த்தர் ஒரு திட்டத்தை நம்ம மேலே வச்சிருக்கிறார்ல, அதற்கு அவர் பாராட்டுகிற தயவு ரொம்ப பெருசுங்க. ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் ஜெபிக்க வரேன். அப்போஸ்தலரில் பவுலுக்கு கர்த்தர் பாராட்டின தயை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலரில் புயல் அடிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இது ஒன்று வாசிங்களேன். 27-24. பவுலே பயப்படாது. ஆமென், போதுமானது. ஹல்லேலூயா. இப்போ பவுல் மேலே ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருந்தார், ஏன்னா அவர் ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று. ஆனால் பிசாசு ஒரு திட்டம் வச்சிருந்தான். என்ன அது, இவன் அங்கே போகவே கூடாது, மொத்தத்தில் முடிச்சு கட்டிடணும் அப்படி. ஏன் அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாருங்க, புயல் வந்த உடனே அங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறான், இவர்கள் எல்லாத்தையும் கொன்று போட்டுடலான்றான். கொன்று போட்டுடலாம் இவங்க. ஏன்னா இவங்க எல்லாம் யார், பிரிசனர்ஸ், இவங்கெல்லாம் வந்து கைதிகள், இவங்கெல்லாம் கைதிகள். அங்கே ஒருத்தன் வரான், திடீர்னு ஒருத்தன் கிளம்புறான், என்னது எல்லாத்தையும் கொண்டு போட்டுருவோம். ஏன் அப்படின்னா, நம்ம அங்கே போய் அதிகாரிகிட்ட கை கட்டி நிற்க முடியாது, அதுக்கு பேசாமல் கப்பல் சேதத்துலேயே எல்லாரும் செத்தாங்கன்னு வரும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் பவுலுக்கு பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, நீ யார் முன்னாடி போய் நிற்கணும், ராயனுக்கு முன்பதாக. தேவ ஜனமே, உங்கள் ஒவ்வொரு மேலேயும் கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷனை வைத்திருக்கிறார். நீங்கள் பயப்படாமல் இருந்தால் மட்டும் போதும், கர்த்தர் கரத்தில் இருந்தால் மட்டும் போதும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2 இருந்தால் போதும், அழகாக கொண்டு போய் நிறுத்திடுவார். நீங்கள் பெருசாக போராடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பெருசாக என்ன அப்படின்னா, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்தால், கர்த்தரோட தயவு நம்ம மேலே இருந்தால் அவரே கொண்டு போய் நிறுத்திடுவார். நீங்கள் ஒன்றும் என்ன சொல்லுவேன், நீங்கள் போராடி ஓடணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ரொம்ப டஃப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இங்கே பவுல்கிட்ட ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்கணும், அதற்கு உன் நிமித்தமாக எல்லாத்துக்கும் தயவான்.
எவ்வளோ பெரிய கிருபை இல்லை? இன்னைக்கு நம் நிமித்தமாக அநேகருக்கு கர்த்தர் தயவு பாராட்டி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம போகிற பிரயாணத்தில் அந்த ட்ரெயினுக்கு பாதுகாப்பு நம்மனால, நீங்கள் சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் போகிற பஸ்ஸில் அந்த பஸ்ஸுக்கு பாதுகாப்பு யாருனால? நம்மனால. ஆமென். ஏன் வீட்டை சுற்றி இருக்கிற ஆசீர்வாதம் யாருனால? நம்மனால. இந்த கொடைக்கானல் பட்டணம் ஆசீர்வாதம் யார் இருக்காங்கனால? நம்மனால. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நம்ம ஏன் ஜெபிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை கண்களால் பார்ப்போம். இந்த கொடைக்கானலில் ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் இந்த கொடைக்கானலில் சில சூழ்நிலைகள் மாறுவதை பார்ப்போம். நம்மளுக்கு யாரும் பாராட்டு விழா நடத்த மாட்டாங்க, ஆனால் அது நம்மனால தான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க, நீங்கள் இந்த சூழ்நிலைக்கு ஜெபிக்க ஜெபிக்க இங்கே மாறும். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற வான மண்டலத்துக்கு பொல்லாத ஆவிகள் மொத்தமும் க்ளோஸ் பண்ணப்படுறது யாருனால? நம்மனால. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு வீடு இருந்துச்சுன்னா அந்த சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் மாறும். கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒரு வீடு இருந்துச்சுன்னா அந்த இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். ஏன் அப்படின்னா நம்ம மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் அப்படி. ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒரு 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 அழகான ஒரு நோக்கத்தை நம்ம மேலே வைத்திருக்கிறார். நம்ம அவர் கையில் அடங்கி இருந்தால் போதும், அவரே கொண்டு போய் நிறுத்திடுவார். ஆமென். பவுலுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிச்சு, நான் ராயனுக்கு முன்பதாக நிற்பேன். ஏன் அப்படின்னா அவன் ஃபுல்லாக சரண்டர் ஆகிட்டான். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பதாக போய் நிற்ப. அவன் நிமித்தமாக 270 பேர் இல்லை, ஆமாம், 37ஆம் வசனத்தில் கப்பலில் 276 பேர் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா 276 மெம்பர்ஸ் யார் ஒருத்தர் நிமித்தமாக காப்பாற்றப்பட்டாங்கன்னா இந்த பவுலின் நிமித்தமாக. இன்றைக்கி அப்படி நீங்கள் நினச்சி பாருங்களேன், என் நிமித்தமாக ஒரு 250 பேர் ரட்சிக்கப்படணும், என் நிமித்தமாக 250 பேர் கர்த்தரிடத்தில் வரணும்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணி பாருங்களேன். யோசிச்சு பாருங்கள், இந்த தேசம் எவ்வளோ சீக்கிரம் வளரும், இந்த தேசம் எவ்வளோ சீக்கிரம் கர்த்தருக்குள்ளே வரும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை வச்சு பவுலுக்கு நீங்கள் ஒரு திட்டம் வச்சுருந்தீங்க. அவன் நிமித்தமாக 276 பேர் காப்பாற்றப்பட்டாங்கல்ல, என் நிமித்தமாக 276 பேர் காப்பாற்றப்படட்டும், என் நிமித்தமாக 276 பேர் ரட்சிக்கப்படட்டும், என் நிமித்தமாக 276 பேர் என்ன பண்ணிட்டோம்? கர்த்தரத்தில் வட்டம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் செய்ய மாட்டாரா? உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்கிறேன், நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக, கர்த்தரை குறித்து சொல்லுவர்களாக மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நான் எப்பயுமே சொல்லுவேன், நீங்கள் என்ன தான் சொல்லணும், வசனத்தெல்லாம் போய் எடுத்து புரட்டி வாசிக்கணும் அவசியம் இல்லை. கர்த்தர் செய்த நன்மையை சொன்னால் மட்டும் போதும். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டது எதனால? சாட்சினால தான். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி சாட்சியெல்லாம் மாறி போச்சு. பிசாசு சொன்ன செஞ்சது தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆமாம், சாட்சி சொல்கிறோம். இல்லை, நம்ம கர்த்தர் செய்த நன்மையை சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், கர்த்தர் செய்த நன்மையை மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சோன்னா அங்கே என்ன ஆறுது? எத்தனையோ பேர் ஜெபத்துக்கு வராங்கல்ல நம்ம சபைக்கு. எதனால? பிசாசு என்னை ஆட்டுன்னு ஆட்டிச்சு தூங்க விடாமல் பண்ணுச்சுனா இல்லையா? அப்படி இல்லைல்ல, கர்த்தர் எனக்கு செய்த நன்மையை நீங்கள் எங்கேயோ சொல்லியிருப்பீங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏன்னா நானும் வந்து ஜெபிக்கட்டுமா? ஆமென், இதுதான் ஊழியம், இதுதான் ஊழியம். கர்த்தர் உங்களை ஸ்கிராப்லேருந்து எடுத்தார்ல, எங்கேருந்து உயர்த்தினார்ல, நம்ம மேலே திட்டம் வைத்திருக்கிறார்ல, இந்த திட்டத்தின்படி நடத்துகிறார்ல, இதை மாத்திரம் சொல்லுங்கள். கர்த்தர் தானாக உங்களுக்கு கையில் அநேக ஆத்துமக்களை தருவார். அவர்கள் ரட்சிக்கப்படும் பொழுது அவ்வளோ மேன்மையாக இருக்கும். கடந்த வெள்ளிக்கிழமை இங்கே நடந்த சம்பவத்தை சொன்னல, முஸ்லீம்ஸுக்கு இங்கே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். முஸ்லீம்லேருந்து கன்வெர்ட் ஆனவர்களுக்கு வேறு இடத்துலேருந்து வந்தாங்க, கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வாலிப பையன், ஒரு 28 வயசு இருக்கும், இல்லை 28லேருந்து ஒரு 33 வயசு இருக்கும். அவன் ஞானஸ்தானம் எடுத்து காரை வந்தவொடனே பத்துன்னு விழுந்துட்டான். எல்லோரும் பயந்துட்டாங்க, ஜன்னி வந்துருச்சுன்னு நினச்சிட்டாங்க. அவனை அவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ணியிருந்த பிசாசு அவனை விட்டு வெளியே போயிடுச்சு. நம்ம வேதத்தில் என்ன பார்த்துருக்கோம்? இயேசு கரையேறின போது ஆவியானவர் புறாவை போல், இன்னைக்கும் ஆவியானவர் இறங்குறாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே சாஞ்சிட்டான். சாஞ்சோன்னு ஐயோ நான் ஒன்றும் இல்லைன்னு தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணேன். எந்திரிச்சா ஒன்றும் இல்லை, ஏதோ உள்ள வெளியே போன மாதிரி இருந்துச்சான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னான். அவ்வளோதான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், கர்த்தர் செய்த நன்மையை சொல்ல பழகுங்க. கர்த்தர் செய்த நன்மையை சொல்லி பழகுங்க. கிரியை செய்ய வேண்டியது ஆண்டவர். அந்த பாஸ்டர் அந்த அவன் முஸ்லீம்லேருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான், ஒப்பு கொடுத்தா, ஞானஸ்தானம் கொடுத்தார், அவ்வளோதான். ஆனால் அங்கே எங்கேயாவது ஜெபம் நடந்துச்சா? அங்கே எங்கேயாவது பொல்லாத ஆவியை வெளியே போகணுன்னு ஒன்றும் நடக்கலை. ஆவியான உள்ளே இறங்கணும்னு அதை தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் சொல்ல நினைக்கும் பொழுது அங்கே கிரியை நடக்கும். ஆமென். நீங்கள் நினச்சி அதுக்காக பிரயாசம் எடுக்கணும், கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளோ சேதத்தின் மத்தியிலையும் நீங்கள் பவுலை பார்க்கும்போது அவன் மற்றவர்கள் தைரியம் தான் படுத்தினான் தெரியுமா? பயப்படாதீங்க, நீங்களும் அப்படி தான். உங்களுக்கு சேதம் வரட்டுங்க,
உங்களுக்கு பிரச்சனை வரட்டுங்க, உங்களுக்கு போராட்டத்தின் மத்தியில் போங்க, நீங்கள் மற்றவங்களை தைரியப்படுத்துங்க. ஆமென் ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சந்ததிக்கு சந்ததி தயை பாராட்டுவார். ஆமென் ஹல்லேலூயா. குறித்த காலம் வரும் பொழுது ஆமென் அப்படித்தானே, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், எனக்கு இறங்குவீர்னு சொல்லணும். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. ஆமென் ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு இடைப்படுகிற காரியங்களுக்காக நன்றி. ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரிபஹா ஷதலதுரியந்தரப ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. நீர் எனக்கு பாராட்டின தயவை மறக்கக்கூடாது ஆண்டவரே. உம் வழியிலே நான் நடக்கணும், உமக்கு பிரியமாக இருக்கணும். என் நிமித்தமாக இன்னும் அநேகர்கள் தயவு பெற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க அப்பா, நான் பெற்றுக்கொண்ட இன்பம், நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு, நான் பெற்றுக்கொண்ட இந்த காரியங்கள் மற்றவர்களுக்கு நேராய் நான் சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு கிரியை நடக்கணும்ப்பா. என்னை அப்படி பயன்படுத்துங்க, என்னை அப்படி உயர்த்துங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரிதப்பா, உங்க தயவு பெரிதப்பா. இயேசுவே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு இருந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. சேதமின்றி உரையை பாதுகாத்ததே. பாரபட்சம் பார்க்காத தயவு தாங்கி நிற்கும் தயவு, தாங்கி நிற்கும் தயவு, எளியவனை உயர்த்தி வைக்க தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, உயர்த்தி வைத்த தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. ஆமாண்டவரே, உங்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையிலே என்னை கண்ட நாள் முதல், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை ஒவ்வொரு பகுதியிலும் மனுஷனிடத்தில் தயவு பாராட்டி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அநேக கண்களுக்கு முன்பதாக தயவு கிடைக்க பண்ணியிருக்கிறீர் ஆண்டவர். உங்க தயவு என் மேல வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த தொடர்ந்து என் மேல இருக்கட்டும், என்னை உயர்த்தட்டும், என்னை பாதுகாக்கட்டும், பெரியவராய் மாறட்டும். இந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர், எங்களை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. கிருபையின் கரத்தினாலே தாங்குகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் அப்படியாக நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தேவைகளை அனைத்தையும் கர்த்தர் சந்திப்பீராக. அவள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய பிரயாணத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. பிரயாண பாதுகாப்பை கர்த்தர் கட்டளிடுவீராக. சரீர பாதுகாப்பை கர்த்தர் கட்டளிடுவீராக. ஆண்டவர் தேவைகளை எல்லாம் நேர்த்தியாய் சந்திப்பீராக. பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துதி கனமாகி மையோமக்கே
ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே துதிகரமாகி மையுமக்கு. ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மையுமக்கு. ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே துதி கனமாகி மையுமக்கு. ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.